ஒரே ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலியமா உங்களுடைய ஃபுல் பேங்க் அக்கவுண்ட்டையும் நீங்க யூஸ் பண்ண முடியாம தவிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எஸ் முகமது சாலிக் வெர்சஸ் HDFC பேங்க் அண்ட் அதர்ஸ். இந்த கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த வழக்குல மனுதாரருடைய சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் காரணமா அவங்களுடைய ஃபுல் பேங்க் அக்கவுண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களால இஎம்ஐ கட்ட முடியல, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண முடியல, அவங்களுடைய சொந்த பணத்தை கூட அவங்களால யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால இதை எதிர்த்து மனுதாரர் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இப்போ நம்மளுடைய கோர்ட் ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாங்க. அதாவது சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் அவங்க ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா ஃபுல் பேங்க் அக்கவுண்ட்டையும் அவங்க ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சது. இப்போ தேவையான அமௌண்ட்டை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தா மற்ற அமௌண்ட்டை மனுதாரர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபுல் பேங்க் அக்கவுண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணதுனால அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையே பாதிக்கப்பட்டுருச்சு. ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்களுடைய அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையை அதனால பாதிக்க கூடாது அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு மற்ற அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாம இருந்தா மட்டும்தான் அவங்களால அவங்களோட லைஃபை லீட் பண்ண முடியும். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களால எந்த சிரமமும் இல்லாம பண்ண முடியும். இன்கேஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல ஏதாவது சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்துல ஒரு நிரபராதியோ அப்படி இல்லைன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்கிற ஒரு நபருடைய வாழ்வாதாரமும் கண்டிப்பா பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, என்ன காரணத்துக்காக உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு ஃபார்மல் நோட்டீஸ் மூலியமா நீங்க வாங்கிக்கணும். தேவையான டாக்குமெண்ட்ஸோட நீங்க கோர்ட்லயோ இல்ல சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அவசியமான சூழல்ல நீங்க ஹைகோர்ட்டை அணுகி உடனடியா நிவாரணமும் கேட்கலாம். ஒரே ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன், ஒரே ஒரு ஆன்லைன் டிரான்ஸ்பர், ஒரே ஒரு தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்பர், இல்லனா தெரியாம வந்த ஒரு டிரான்சாக்ஷன், இதுல ஏதாவது ஒரு காரணத்தாலேயோ உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருந்தா உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை, உங்களுடைய இஎம்ஐ கட்டுறதுல பிரச்சனை வரதோ இல்லனா உங்களுடைய பிசினஸ் விஷயமா பிரச்சனை வரதோ, இது எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய துவாரகா லா அசோசியேட்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.